அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உழவு குறள் எண் 1039. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். விவசாயி தன் நிலத்தை பார்ப்பதற்கு செல்லாமல் இருந்தால் அந்த நிலம் அவன் மனைவியைப் போல் அவன் மேல் வெறுப்பு கொண்டு ஊடல் புரியும். When the farmer doesn't go and see the land will hate him and have a temporary quarrel like his wife. இதற்கு என்னுடைய துழிப்பா, நிலம்பாரா விவசாயியிடம் மனைவியைப் போல் நிலமும் சண்டையிடும். நிலம்பாரா உழவனிடம் நிலமும் மனைவியைப் போல் சண்டையிடும். இந்த மனைவி போல் சண்டையிடும் அப்படிங்கறத இல்லாளின் ஊடிவிடும் அப்படிங்கறத ஐயன் அந்த காலத்திலேயே பார்த்திருக்காரு. ஏன்னா பொருள் தேடுறதுக்காக பலர் கடல் கடந்து நாடு கடந்து அந்த காலத்தில் சென்றிருக்கிறார்கள், இந்த காலத்திலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் திரும்பி வரும்பொழுது ஒரு சின்ன ஊடல், ஒரு பிணக்கு கணவன் மனைவியிடம் இருக்கும். அதே மாதிரி இன்னும் சிலர் பல வெளி வேலைகளுக்காக சென்று கொண்டு, அது பணம் ஈட்டும் வேலையாக கூட இருக்கலாம், சென்று கொண்டு தன் வீட்டுக்கு சரியாக வருவதில்லை. அப்படின்னா உள்நாட்டிலே பணிபுரிந்தாலும் உள்ளூரிலே பணிபுரிந்தாலும் கூட அந்த ஓவர் டைம் பார்க்கிறோம் அப்படின்னு அதிக நேரம் வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள், வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று பல்வேறு இடங்களில் பேசும் பேச்சாளர்கள், பட்டிமன்ற பங்கேற்பாளர்கள், கவிஞர்கள் போன்றவர்கள்லாம் வீட்டுக்கு போறதுக்கான நேரமே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதை மனைவி புரிந்து கொண்டு இவர்களுடைய தொழில் இதுதான், நமக்கு கிடைக்கிற நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்தினாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும், ஊழல் இல்லாம இருக்கும். மாறாக வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீ எப்பவுமே வெளிலாம் சுத்திட்டு இருக்கிற, வீட்டை நீ கவனிக்கிறது இல்ல அப்படின்னு அந்த அம்மா கோபம் கொண்டுட்டாங்கன்னா அது ஊழலாக மாறும். பிறகு அதற்கு சில பரிகாரங்கள் உண்டு, அதை செய்த பிறகு அது கூடலாகவும் முடியும். இப்படித்தான் நிலமும் பண்ணும் அப்படின்னு ஐயன் சொல்றார். அப்படின்னா என்ன? இந்த விவசாயி நிலத்தை போய் அடிக்கடி பார்க்கணும். அப்படி பார்க்காம விட்டாக்க நிறைய புதர் மண்டிவிடும். பயிர்கள், நல்ல பயிர்களை பயிர் செய்திருந்தாலும் அதனுடைய விளைச்சல் சிறப்பாக இருக்காது. பல பறவைகள் வந்து கொத்தி தின்றுவிட்டு போய்விடும் அந்த மணிகளை. தென்னங்காய்கள் தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து அதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பொறுக்கிக் கொண்டு சென்று விடுவார்கள். நமக்கு அதுக்கு பலன் இருக்காது. இதெல்லாம் எதனால? அந்த நிலமகள் நம் மேல் வைக்கக்கூடிய கோபம். அந்த கோபத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது. அவ பாட்டுக்கு களையை வளர விட்டுறா, அவ பாட்டுக்கும் நெல்மணிகள்லாம் பறவைகள் வந்து சாப்பிட்றதுக்கு விட்டுறா, அவ பாட்டுக்கும் மற்றவர்களும் தேங்காய் பொறுக்கிட்டு போறதுக்கு விடுறா, மற்றவர்கள் உள்ளே நுழைஞ்சு சில பழங்களையும் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு விடுகிறாள். சரியானபடி நிலம் தன்னுடைய ஊட்டச்சத்தையும் இழந்து போகிறது. அவள் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் ஊட்டச்சத்தையும் அவள் இழந்து போகிறாள். இப்படி நிலமும் உன்னிடம் கோபித்துக் கொள்வாள். அப்ப என்ன பண்ணணும்? திருப்பி நிலத்துக்கு அடிக்கடி போய் கொஞ்சம் தாஜா பண்ணி, கொஞ்சம் சரி பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி நிலத்தை பண்படுத்தி வச்சோம்னா திருப்பியும் அந்த ஊழல் குறைந்து கூடும் மனைவியை போல் நிலமும் நமக்கு நிறைய விளைச்சல்களை கொடுப்பாள். அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு 2 இடத்துல விவசாய நிலம் இருக்குன்னு. ஒன்று வாழப்பாடி பக்கத்தில் பெரிய கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிறதுல நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கள்ளக்குறிச்சியில என்னுடைய அந்த கிளைக்காக நான் சிகிச்சை அளிப்பதற்காக செல்வேன். திருப்பி வரும்பொழுது தவறாமல் நிலத்தை சென்று பார்ப்பேன். தவறாமல் அந்த நிலத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் திரு சாந்தப்பன் அவர்களுடன் சென்று அந்த நிலம் முழுவதுமே நடந்து வருவேன். அங்கே இருக்கிற மாடு கண்ணுக்குட்டிகளை தடவி கொடுப்பேன். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது. நிலமும் என்னிடம் கோபித்துக் கொள்வதில்லை. அதேபோல் என்னுடைய இன்னொரு நிலம் ஊத்தங்கரை பக்கத்தில் நாக்கினூர் என்ற இடத்தில் இருக்கிறது. அது அரூருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நான் என்னுடைய கிளைக்காக சிகிச்சை அளிக்க செய்வேன். அங்கிருந்து கொஞ்ச தூரம் தான், சில நாட்கள் அங்கிருந்து நான் போய் நிலத்தையும் பார்த்துவிட்டு வருவேன். இப்படி பார்க்கிறது மிக மிக நில சொந்தக்காரர்களுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கும் மிக மிக முக்கியம். அதாவது நம்ம யாரையாவது நம்பி பயிர் பண்ண விட்டுருந்தோம்னா அவங்க அடிக்கடி போய் பார்த்துக்கணும், தினந்தோறும் பார்த்துக்கணும். குடிமானவரை நிலத்திலேயே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை ஐயன் இங்கே சொல்கிறார். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், வெளியிடும் சேலம், கள்ளக்குறிச்சி, நல்லூர் நடி டாக்டர் செல்வகுல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.